Good morning students, I am MRK. Today class 11th standard max chapter 7 matrices and determinants பார்த்துட்டு இருக்கோம். Example sums பார்த்துட்டு இருக்கேன். 7.23 example using factor theorem prove that சொல்லி கொடுத்துருக்கு. எனக்கு 5 mark questions very important for 5 mark. ஓகே, ஒன் எக்ஸசைஸ் ஃபுல்லி இதே மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல். ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டினை வந்து டெல்டான்னு எடுத்துக்கோ. டெல்டான்னு எடுத்துட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஓகே 3 5 2 எக்ஸ் ப்ளஸ் 2 5 2 3 x plus 4 ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் குட். இப்போ நான் நேற்று ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, அதை வந்து நான் ஒன்ஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துகிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு போட்டால் என்ன வந்துடும்டா தம்பி ப்ளஸ் 1 வந்துடும். அப்போ புட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அந்த ரைட் சைடில் உள்ள ஆன்சரை எடுத்துகிட்டே நான் மெயின்டைன் பண்ணி கொண்டு வரேன். இந்த ஆன்சரை நான் எடுத்துகிட்டே மெயின்டைன் பண்ணி கொண்டு வரேன். புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தோம்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். டெல்டா ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தா என்ன வந்துடும், இங்கே 2 வந்துடும், 3 வந்துடும், 5 வந்துடும். இங்கே என்னடா தம்பி வரும், 2 வரும், 3 வரும், 5 வந்துடும். இங்கே என்னடா தம்பி வந்துடும், 2 வந்துடும், 3 வந்துடும், 5 வந்துடும். ஓகே, எக்ஸுக்கு பல வேல்யூ கொடுத்தோம்னா அப்போ மூணுமே ஐடென்டிக்கலாக இருக்கனால 2 தடவை ஃபேக்டர் எடுக்கணும். இது ஈக்குவல் டு 0ன்னு போட்டுடலாம். போட்டுட்டா சி அதாவது R1 ஐடென்டிக்கல் R2 ஐடென்டிக்கல் R3 2 இது ஐடென்டிக்கலாக இருந்தாலும் 0 தான். ஆனால் ஒன்ஸ் ஃபேக்டர் எடுக்கணும். இது உள்ளே கொண்டு போனால் -1ன்னு வந்துடும். ஆனால் மூணுமே ஐடென்டிக்கலாக இருக்கனால அதர் ஃபேக்டர் ஒன்று சேர்த்து எடுத்துக்கிறணும். அதே ஃபேக்டரை சேம் ஃபேக்டரை. அப்போ x - 2 இஸ் எ ஃபேக்டர் அப்படின்னு எழுதிக்கிறணும். எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் எ ஃபேக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் குட். நெக்ஸ்ட்டு இந்த இது எடுத்துக்கோ. எக்ஸ் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் என்ன வந்துடும் -9. அதை நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் செகண்ட் ஸ்டெப்பில். பொறுமையாக நிதானம் வச்சு அந்தருந்து ஆன்சர் கொண்டு வந்துடலாம். 5 மார்க் சம்மு போட்டு டெட்டாவில் தான் போடணும். எக்ஸ் ஈக்குவல் டு -9 போட்டோம்னா ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, -9 போட்டோம்னா -8 3 5. அடுத்து 2 இங்கே என்ன வந்துடும், 9 போட்டோம்னா -7 5. நெக்ஸ்ட்டு 2 3 இங்கே -5 அப்படின்னு வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் குட். அப்போ இப்போ என்ன ஆகும் பாரு, டிட்டர்மெண்ட் வேல்யூ ஆன்சர் ஏதாவது வருமா பாரு. நம்ம இங்கிட்டு சேர்த்து விடுவோமா, அதாவது C1க்கு கூட்டி எழுதுவோம், C1க்கு கூட்டி எழுதுவோம். இங்கே செகண்ட் ஸ்டெப்பில் எழுதுவோமா, சரி இங்கே எழுதுவோம். இங்கே கீழே எழுதுகிறேன். அதாவது இந்த காலத்தில் எழுத போகிறேன். இது மூணையும் கூட்டி எழுதுனோம்னா அதாவது C1க்கு எழுத போகிறேன். காலத்தில் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா C1 C2 C3 3 காலத்தையும் கூட்டி அந்த ரிசல்ட்டை அங்கே எழுத போகிறேன். அப்போ இந்த மூணையும் கூட்டி இந்த ரிசல்ட் எழுதுனா 0 வந்துடும். இது மூணையும் கூட்டி இங்கே ரிசல்ட் எழுதுனா இங்கே 0 வந்துடும். ஆட் பண்ணோம்னா இது மூணையும் ஆட் பண்ணி எழுதுனோம்னா இங்கே 0 வந்துடும். மற்ற ரெண்டும் C2 C3யும் அப்படியே தான் இருக்குது. ஒன்றும் அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ரைட்டு. இப்போ ஒரு காலமும் ஒரு ரோமோ எல்லாமே 0 ஆயிடுச்சுன்னா டிட்டர்மெண்ட் வேல்யூ என்ன ஆயிரும், 0 ஆயிரும். சரியா? தேர்ஃபோர் அப்போ உள்ளே கொண்டு போனோம்னா எக்ஸ் ப்ளஸ் 9 இஸ் எ ஃபேக்டர் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ் ப்ளஸ் 9 இஸ் எ ஃபேக்டர். அவ்வளோதான்டா, இஸ் எ ஃபேக்டர். 5 மார்க்ஸ் சம் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. ரைட் ஓகே. இப்போ எம்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். எம்ன்றது வந்து ஸ்மால் எம் போட்டுக்கிட்டாலும் சரி, கேபிட்டல் எம் போட்டுக்கிட்டாலும் சரி, ஸ்மால் எம் போட்டுக்க. எம் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து லீடிங் டயகனலுடைய டிகிரி ஆஃப் த பால், இது டிகிரி சம் ஆஃப் த டிகிரி இந்த லீடிங் டயகனலுக்கு உள்ளது. ஓகேயா? அப்போ இதில் மேலே 1 இருக்கும், 1 இருக்கும், 1 இருக்கும், 1 இருக்கும், 3 மொத்தம் ஹோலாக பார்த்தா மைனஸ். அப்புறம் தான் இங்கே எழுதணும். நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர் இருப்பார், அதோட டிகிரி 2 1 இங்கே ஒன்று இருந்துச்சு 1 1. அப்போ என்ன வந்துடும் 3. அப்போ ஈக்குவல் டு 0 வந்துடுறதுனால தேர்ஃபோர் கே இஸ் ஏ அதர் ஃபேக்டர்னு எழுதணும். இல்லை கே இஸ் ஆல்சோ ஏ ஃபேக்டர்னு எழுதணும். ஆல்சோ ஏ ஃபேக்டர் அப்படின்னு எழுதணும். இது தியரிட்டிக்கலாக நம்ம படித்து வச்சுக்கிறோன்னா 3 ஃபேக்டர் இருக்குது. கே ஈக்குவல் டு 1 வந்தால் கே இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு வரும். அதே மாதிரி 2 வந்துச்சுன்னா வேறு வரும். சரிங்களா சொல்கிறது? அதை பார்த்து பொறுமையாக இது பண்ணணும். ரைட் ஓகே. இப்போ நான் இதை கணக்குக்கு வர்றேன். கணக்குக்கு வரையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த டிட்டர்மினண்ட் எழுதி ஈக்குவல் டு போட்டு அந்த ஃபேக்டர் ஃபுல்லாக எழுதணும். கே இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் வந்துச்சுல, அது இன்னொன்று என்ன வந்துச்சு எக்ஸ் மைனஸ் 9. ஓகே, இப்போ அந்த கணக்கு கொஸ்டின் எழுதுகிறேன். எக்ஸ் ப்ளஸ் 1 3 5 2 எக்ஸ் ப்ளஸ் 2 5 அடுத்து 2 3 எக்ஸ் ப்ளஸ் 4 எழுதியாச்சு. இப்போ 2 சைடும் எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கணும். ஆனால் 0 ஆகிடக்கூடாது. கேக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி கொடுக்கணும். எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்குறது நம்மளாம் கொடுப்போம். என்ன கொடுக்கலாம், எக்ஸுக்கு வந்து -1 கொடுப்போமா, சரி -1 கொடுப்போம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 கொடுக்கலாமா, சரி 0வே கொடுப்போமே. எக்ஸ் ஈக்குவல் 0 கொடுத்தா சிறுசாக இருக்கும்ல.
நான் மைனஸ் ஒன்று கொடுத்தா இது 0 ஆகும்னு பார்த்தேன். அப்போ கொஞ்சம் ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு பார்க்கறக்காண்டி பார்த்தேன். சரி மைனஸ் ஒன்னே கொடுப்போம். சரி ரைட். அப்போ கொடுத்தா என்ன வந்துடும், இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன பாரு, ஈக்குவல் டு கேன்னு போடுறேன். இதுக்கு மைனஸ் ஒன்று கொடுத்தோம்னா -1 -1 -2 ஹோல் ஸ்கொயர், அடுத்து -1 -1 -10 ஹோல் ஸ்கொயர், சாரி ஸ்கொயர் வராது, ஸ்கொயர் இல்லை இந்த இடத்துல. ரைட், வெரி குட். இங்கே வந்து 0 ஆயிரும், 3 வரும், 5 வரும், இங்கே 2 வரும், -1 கொடுத்தோம்னா +1 வந்துடும், 5 வந்துடும், இங்கே 2 வரும், 3 வரும், -1 கொடுத்தா 3 வந்துடும். ஓகே, எக்ஸ்பேண்ட் பண்ணையில் இந்த இது மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும். -3 இன்ட்டு அதுக்கு நேரம் உள்ள காலத்தையும் ரோ விட்டுட்டோம்னா 3 2s are 6, அடுத்த டைரக்ஷன் போயில் ஒரு -, 5 2s are 10. நெக்ஸ்ட்டு ஒரு 5 இருக்குது, அதை பொறுமையாக 5 இருக்குது. அப்போ 3 2s are 6, அடுத்த டைரக்ஷன் வந்து -2, 1 2 is 2 -2, ஏன்னா நடுவில் மைனஸ் வரணும், கே. ஓகேயா, இது 2 2s are 4, மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது -40 அப்படின்னு வரும். 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 4 × 10 40 -40. ஓகே, இப்போ -3 இன்ட்டு -4 அப்படின்னு வந்துடும், ப்ளஸ் 5 இன்ட்டு என்ன வந்துடும்டா தம்பி 4 வந்துடும், ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு பாரு, -40k அப்படின்னு வந்துடும். ஓகே குட். இப்போ இது ரெண்டும் மல்டியில் பண்ணால் என்ன வருது, 3 வந்துச்சா, இது வந்து 4 3 12 + 12 வருது, 5 20 வருது. ஓகே, அப்போ ஏதோ சம் மிஸ்டேக் இருக்குது, பார்த்து பொறுமையாக செய்யும். 2 ரைட்டு, -1 போட்டால் 1, -1 0 ஆயிரும், -1 போட்டால் இங்கே என்னடா கிடைக்கும், 3 தான் கிடைக்கும். அப்போ இங்கே என்ன வரும், -1 போட்டால் -2 ஹோல் ஸ்கொயர், அப்போ ஆட்டோமேட்டிக்காக +4 வந்துடும், இது -1 வரும், சாரி இங்கே ப்ளஸ்ஸு. ஓகே குட், தப்பாகிடுச்சு பார்த்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டேன், +9. அப்போ இங்கே என்ன வந்துடும், +10, சாரி +10 வராது, இங்கே என்ன வரும் யோசிச்சு பாரு, அந்த இடத்துல மாறும்ல, இங்கே -1 போட்டால் 8 வருமாடா தம்பி, இங்கே என்ன வந்துடும் 8 வந்துடும், +8 வரும். ஓகே ரைட்டு. அடுத்து அப்போ இந்த இடமும் மாறும், இந்த இடம் மாறையில் என்ன வந்துடும் பாரு, 4 4 32 வந்துடும், 32. ஓகே குட். அடுத்து என்ன வந்துடும், இதுவும் 32kன்னு வந்துடும், ப்ளஸில் தான் வரும், 32kன்னு வந்துடும். வெரி குட், கரெக்ஷன் பண்ணிட்டேன். இது 4 12 ப்ளஸ் 5 20 ஈக்குவல் டு 32k. அப்போ இது ரெண்டையும் மட்டும் ஆட் பண்ணோம்னா 32 ஈக்குவல் டு 32k. அப்போ டிவைட் பண்ணோம்னா 32/32 ஈக்குவல் டு k. அப்போ k ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு 1 அப்படின்னு வந்துருச்சு. நம்ம ஆன்சரை எடுத்து இந்த இடத்துல போட்டு கீழே எழுதணும்டா தம்பி, இந்த இடத்துல நம்ம போட்டு இது ஆன்சரில் கொண்டு வந்து எழுதணும், இல்லை மார்க் குறைப்பாங்க. இதில் எடுத்து கீழே இங்கே கொண்டு வந்துரு, கடைசியாக கொண்டு வந்து கொஸ்டினை எழுதி இந்த கேவை விட்டுட்டு எழுதிரு. கேக்கு பேர் என்ன இருக்குது இதில் 1 அப்படின்றனால அந்த 1 இன்ட்டு ஆன்சர், இந்த ஆன்சர் வந்துடும், இது ப்ரூவ் பண்ண மாதிரி ஆயிரும். ஓகே, எழுதி ஆகணும், கீழே இதை கொண்டு வந்து கீழே எழுதி ஆகணும். எழுதி கேக்கு பேரில் 1ன்னு போட்டோம்னா அந்த ஆன்சர் கிடச்சிரும், ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சிரும். 1ன்னு போடாட்டாலும் பரவாயில்ல, இந்த கீழே எழுதிரு, இந்த கொஸ்டின் எடுத்து எழுதையில் அந்த கே வந்து போயிடும், ஏன்னா 1ன்னு ஆன்சர் வரல. ஓகே, தேங்க்யூ.